போன வருஷம் டேட்டெல்லாம் செக் பண்ண, எந்த மாநிலத்துல அதிகமா குழந்தைங்க ஹிந்தி படிக்கிறாங்க பார்ப்போம். பிராத்மிக்ல அதிகமா எழுதினவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. ஓகே. ஹையஸ்ட் குழந்தைங்க who wrote பிராத்மிக் level 1 exam is from தமிழ். குழந்தைங்க கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க வாலண்டரிலி. 3 என்ன 5 மொழி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஹிந்தி ஒண்ணு. நான் தமிழ் எனக்கு தாய்மொழி வச்சுக்குவேன், அதான் ஃபர்ஸ்ட். வீட்டில் பேசுவேன், வெளியே பேசுவேன். என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஹிந்தி வேணும், பிஸ்னஸ்க்கு இங்கிலீஷ் வேணும், பிஸ்னஸ்க்கு தெலுங்கு வேணும், படிக்கலாம். ஒரு ஸ்கூல் ஒரு குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மொழிகள் படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. யூரோப்பியன் கிட் ஸ்பீக்ஸ் அபவுட் 4-5 லாங்குவேஜஸ். எல்லாம் சைனாலாம் நிறைய லாங்குவேஜை கத்துக்கணும்னு ட்ரை பண்றேன். நான் ஒரு 3-4 மொழி பேசுறேன், நீங்களும் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து, ஓ மகாகவி எப்படி தமிழ் தான் பெஸ்ட்னு சொன்னாருங்க. நான் அறிந்த மொழிகளிலே, அப்படின்னா அவருக்கு சில லாங்குவேஜ் தெரிஞ்சது இல்லைங்க, 14 லாங்குவேஜுக்கு மேலே தெரியுங்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு தமிழ் மொழி போல சிறந்தது இல்லைன்னு சொல்றதுக்குனாச்சு 14 லாங்குவேஜ் போயிடுமல்ல. நான் சொல்றேங்க, எனக்கு ஹிந்தி பேசுறதுக்கு இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஹிந்தி புரியும், கன்னடம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும், மலையாளம் புரியும். நான் சொல்றேன் தமிழ் தான் பெஸ்ட் லாங்குவேஜ். இதுக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. ஆனா எப்படி நான் சொல்றேன்? 5 லாங்குவேஜ் எதிர புரியும் தெரியுங்கிறத வச்சு நான் சொல்றேன்.